உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பணத்தை இவ வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. கையும் களவுமா நல்லா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமும் இவ சொல்றது உண்மைன்னா எப்படி மாறி? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் மாறி? என்ன இது? ஹெல்மெட் போட்டுட்டு இருந்த ஆள வெண்ணிலா அடிக்கும் போது ஹெல்மெட் கண்ணாடி ஒரு பக்கம் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல? ஆமா. அந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டு தான் இது. இந்த கண்ணாடி துண்ட சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நான் எடுத்தேன். இந்த கண்ணாடி துண்டு அங்க கிடைச்சதுன்னா அப்போ வெண்ணிலா சொன்னது உண்மைன்னு தானே அர்த்தம்? ஆஹா, மாறி ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் பாத்துருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. மாப்பிள மாட்டிக்கிட்டான். என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே கிடந்த ஏதோ ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துட்டு வந்து இது அந்த இடத்துல கிடந்தது, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொன்னா எப்படிமா நம்புறது? இந்த கண்ணாடி துண்டை வச்சு இவ பணத்தை திருடலன்னு சொல்ல முடியுமா? ஆமாமா, ரோட்ல எவ்வளவோ கண்ணாடி துண்டுகள் கிடக்கும். இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு மேட்ச் ஆகுற ஹெல்மெட்டை கண்டுபிடிச்சா வெண்ணிலா பணத்தை எடுக்கல, அவ சொன்னது உண்மைதான்னு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? என்ன சொல்ற மாறி? இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு சொந்தமான அந்த ஹெல்மெட் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் ஹஸ்பண்ட் சார். என்ன சொல்ற மாறி? அந்த ஹெல்மெட் இங்கதான் இருக்கு. இந்த உடைஞ்ச கண்ணாடி துண்டுக்கு சொந்தமான ஹெல்மெட் இதுதான். ஏதோ உடைஞ்ச கண்ணாடி துண்டை எடுத்துட்டு வந்து இது ஹெல்மெட்டோடதுன்னு நீ சொன்னா அத எப்படி நம்புறது? ஆமா ஆமா, அதை எப்படி நம்ப முடியும்? மேடம் சொல்றதும் கரெக்ட் தான். இந்த கண்ணாடி பீஸ் இந்த ஹெல்மெட்டோட தாங்கிறத எப்படி நிரூபிக்கிறது? இப்ப பாருங்க. ஐயோ, கரெக்டா ஒட்டிக்கிச்சே. பாருங்க சிஸ்டர். வாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர், அரவிந்த் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சா எங்க ஃபேமிலிக்கு தான் கெட்ட பேரு. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவனை விட்டுருங்க ப்ளீஸ். ஆமா இன்ஸ்பெக்டர், கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், அவரை விட்டுருங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரியே வேஷம் போடுற பாருங்க சிஸ்டர். ஓகே, நீங்களே இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்பா அப்ப நான் வரேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க சார். போங்க. டேய் அரவிந்த், ஐயோ சிஸ்டர் ருத்ரதாட்டம் ஆட போகுது.
ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? சொல்லுடா. வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம். ஏன்டா இப்படி பண்ண? பாவம் சிஸ்டர். ஆ? மா, சொல்றியா விடுங்கம்மா. இல்லையா? சொல்லுடா. ஆ? அட பாவி. உன்னை எவ்வளவு நம்பினேன். இப்படி பண்ணிட்டியேடா. பாவி. படு பாவி. ஏன்டா மா, இப்படி காரியத்தை பண்ண? ப்ளீஸ்மா விடுங்கம்மா. நான் சூர்யா மாதிரி முகத்துல எப்படிடா முழிப்பேன்? உன்னை போய் நம்பலனே. என்ன சொல்லணும்? உனக்கு பணம் வேணும்னா இதோ என் மகன் சூர்யா கிட்ட கேட்டிருந்தா அவன் கொடுத்துக்க மாட்டானா? ஆ? இந்த அதை விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன் என் மானத்தை வாங்குற? பாவி, படுபாவி. ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? அம்மா, சொல்லுடா. இது மன்னிச்சிடு, ஏன்டா இப்படி பண்ண? விடுங்கம்மா. ஏன் இப்படி அம்மா, பண்ண? விடுங்கம்மா. இல்லப்பா, உன்னை வளர்த்த மாதிரி தானே இவனையும் நான் வளர்த்தேன். இவனோட புத்தி மட்டும் ஏன்பா இப்படி போகுது? ஏன்டா? ஏன்? கொஞ்ச நாளா நீ ஒழுங்கா இருக்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியடா பாவி, பாவி. ஐயோ, படு பாவி, பாவி. மன்னிச்சிடுங்கம்மா. விடுங்கம்மா ப்ளீஸ்மா, விடுங்கன்னு சொல்றேன்ல. டேய் அரவிந்த், உள்ள போ. ச்சே. போடா, போய் தொலை. வெண்ணிலா, அவன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன சார், நீங்க போய் என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட. நான் தப்பு பண்ணல. பணத்தை திருடலன்னு நிரூபிச்சதுக்கு மேடம்க்கும் உங்களுக்கும் தான் சார் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி மேடம். நமக்குள்ள எதுக்கு நன்றி சாரி எல்லாம்? நடந்த எதையும் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டாம். நீங்க போய் சந்தோஷமா வேலைய பாருங்க. சரிங்க மேடம், வரேன் சார். சரிங்க. பர்ஃபார்மன்ஸ் பின்னிடுச்சே. இப்படி ஆயிடுச்சு. அந்த வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பிளான் பண்ணா அந்த மாறி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. ச்சே, எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டா. டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். மாறிக்கிட்ட தோத்து போறது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. இல்ல சிஸ்டர், ஏற்கனவே பல தடவை இது மாதிரி நடந்திருக்குல்ல. அதுல இதுவும் ஒண்ணுன்னு நம்ம கணக்கு வச்சுட்டு போக வேண்டியதா சிஸ்டர். கணக்குல வச்சுக்கிட்டே போனா அத திருப்பி கொடுக்க வேண்டாம். குடுக்கணும் தான், ஆனா அதுக்கான நேரம் காலம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி வரலையே சிஸ்டர். அதனால தான் கண்டினியூஸா பல்பு வாங்கிட்டு இருக்கிறோம் சிஸ்டர். ஆமா, சூர்யா உங்க அப்பாவை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சிஸ்டர், இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சிஸ்டர். அந்த ஆளு சூர்யா கிட்ட உண்மையை சொல்றதுக்குள்ள அந்த ஆளோட கதையை முடிக்கணும். அப்படி பண்ணல நம்ம கதை முடிஞ்சிரும் போல இருக்கு. சிஸ்டர், எனக்கு என்னவோ சூர்யா அந்த டூப்ளிகேட் சீஜா வீட்ல தான் நம்ம மாம்சம் வச்சிருப்பானோன்னு ஒரு டவுட் இருக்குது சிஸ்டர். டவுட்லயே இருக்காத, சீக்கிரமா போய் அதை கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணு. கன்ஃபார்ம் பண்றேன், இப்பவே கன்ஃபார்ம் பண்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.